Okay, condition, this theorem is condition for line y equal to mx plus z to be a tangent on circle x square plus y square equal to a square. ஓகேவா, அண்ட் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். ஓகேவா, ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு லைன் அந்த பாயிண்டில் சர்க்கிள். ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இது அந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஒரு சர்க்கிள் மேலே இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். லைனோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ். இப்படி ஆகும்போல் இந்த லைன் காண்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பாயிண்ட் எக்ஸ் ஒய் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒன் ஒய்னா இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோட கண்டிஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் டச் ஆன் த சர்க்கிள். ஸோ இந்த லைன் வந்து சர்க்கிள் மேலே டச் ஆகிருக்கு. ஓகேவா, டச் ஆகிருக்கும் போல் இதோட சர்க்கிளோட சென்டர் வந்து 0,0. சர்க்கிளோட சென்டர் 0,0. ஓகேவா, ரேடியஸ் வந்து ஏ. இது அந்த ரேடியஸ். ஓகே, டயக்ராம் கொடுத்துருக்குங்களா. ஸோ சர்க்கிள் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் லைனு சிங்கிற சென்டர் பாயிண்ட் 0,0. ரேடியஸ் வந்து ஏ. இந்த பாயிண்ட் வந்து பி ஆஃப் x1, y1. ஓகேவா, சென்டர் பாயிண்ட் இஸ் 0,0. ரேடியஸ் இஸ் ஏ. ஓகே, கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் போகிறோம். கண்டிஷன் ஃபார் லைன் டு பி அ டேஞ்சன்ட். இப்போ லைன் வந்து டேஞ்சண்டாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படின்னா என்னது, இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஆஃப் ஃபார் லைன் டு பி டேஞ்சன்ட்ங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, என்ன பண்ணோம், அது பர்பண்டிகுலர் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த லைனும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் எழுதியிருக்கிறோம் இந்த பர்பண்டிகுலர் லைன். ஓகே, a perpendicular distance of line y equal to y minus mx minus c equal to 0 from a 0,0. ஓகே, இதிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். இது இந்த லைனில் வந்து இந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுது. எங்கன்னா டேஞ்சன்ட் பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு லைனு, இது ஒரு பர்பண்டிகுலர், இதோட சென்டர் பாயிண்ட்டு, இந்த லைன் ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோங்கிறது. ஸோ என்னது, அதுக்கு ஃபார்முலா என்னென்னா இந்த லைன் ஒய் மைனஸ் எம் மைனஸ் சி. ஓ, இதோட வேல்யூ என்ன பண்ணும், இந்த எக்ஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ கொண்டு போய் ஒய் வேல்யூ கொண்டு போய் இதில் போடணும், எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் இதில் போடணும். சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ என்னது 0. ஆனால் இதோட 0 ஒயில் கொண்டு போய் போனால் இது பாயிண்ட் வந்து 0. ஸோ 0. எக்ஸ் வந்து m இன்ட்டு 0 மைனஸ் சி, இது கான்ஸ்டன்ட். ஸோ மாடல்ஸ் ஆஃப் போட்டுக்கணும். சரியா, டிவைட் பை இதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணணும். டிவைட் பை ரூட் ஆஃப் இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன m. ஓகே, இந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம பிரச்சனை இல்லை, பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கணும். இதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 1, இதோட கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் m. ஸோ ரூட் ஆஃப் 1 + m². ஸோ இப்போ என்ன, இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஸோ மைனஸ் சி. ஸோ மாடுலஸில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் சி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 + m². ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் சி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 + m² வந்து எதுக்கு ஈக்குவல்னா இதோட ரேடியஸ்க்கு ஈக்குவல். இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்குன்னா இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் காமிக்குது. ஓகேவா, இந்த லைனுக்கும் இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஸோ இந்த இப்போ வந்து 1 மாடுலஸ் ஆஃப் சி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 + m². திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த ரேடியஸ். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த லைனோட டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து என்னென்னா இதோட டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுனா இந்த P to C இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த. ஸோ இது ஆல்ரெடி வந்து என்னென்னா ஏ சர்க்குலர் ரேடியஸ் தான். ஸோ அப்போ என்னது, மாடுலஸ் ஆஃப் சி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 + m² இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ சி ஸ்கொயர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், C² ஈக்குவல் டு A² இன்ட்டு ரூட் கேன்சல் ஸ்கொயர் பண்ணும் போல் C² ஈக்குவல் டு A² இன்ட்டு 1 + m². ஓகேவா, இதுதான் அந்த கண்டிஷன். ஸோ இப்போ என்னென்னா சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அதுதான். ஓகேவா, C² ஈக்குவல் டு A² இன்ட்டு
1 plus m square. So another condition for line y equal to mx plus 2b tangent on the circle x square plus y square. A square is என்னது இந்த c square equal to a square into 1 plus m square. இதோட வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ ப்ளஸ் ஓகே y equal to mx plus c இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ இந்த m வேல்யூ சேர்ந்து இது ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பாக இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் இந்த கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம், அடுத்தது இதோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இந்த லைன் வந்து இதுக்கு டேஞ்சண்ட் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்படி என்ன பண்ணால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அது டேஞ்சண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ x1 அண்ட் y1 அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த சர்க்கிளோட பாயிண்ட் ஆஃப் ஓகே சர்க்கிளோட பாயிண்ட் x1 y1 பாயிண்ட் இது டேஞ்சன்ட் லைன் ஓகேவா. ஸோ x1 y1 be the point of contact of என்னது y equal to mx plus c line with circle x square plus y square equal to a square. ஸோ எந்த பாயிண்டில் காண்டாக்ட் ஆகிருக்குது, x1 y1 பாயிண்டில் காண்டாக்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், y1 equal to mx1 plus c, this is equation 1. ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிளும் வந்து இந்த லைனுக்கு டேஞ்சண்டாக இருக்கும் போல் அதுக்கு ஈக்குவேஷன் என்னது x1 ப்ளஸ் ஒய், இது ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த லைன் இந்த சர்க்கிள் வந்து டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், x1 y ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்னா x1 ஒய் ஸ்கொயர்னா y1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அதுவே எக்ஸாக இருந்ததுனால x1 x2 divided by 2 x plus x1 divided by 2 y plus y1 divided by 2 அப்படிங்கிறது கண்டிஷன் போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து அது இந்த ஃபார்மேட் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஃபார்மேட் எழுதணும். ஸோ y1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் x1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் இஸ் 2. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனும் இந்த சர்க்கிளும் சேம் பாயிண்டில் கான்டாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சர்க்கிளுக்கும் பொதுவான பாயிண்ட், சர்க்கிளுக்கு உண்டான பாயிண்ட் தான், இந்த லைனுக்கு உண்டான பாயிண்ட் தான். இந்த x1, y1 அப்படிங்கிறது பொதுவான பாயிண்ட், இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் காமன் பாயிண்ட் ஓகேவா. ஸோ இது காமன் பாயிண்டாக இருக்கும்போது அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் ஓகே. 1 and 2 ரெப்ரசன்ட் த சேம் லைன், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் ஓகே, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் வந்து ப்ரொபோஷனல். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி எழுதுகிறோம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் y1 ஓகேவா, இதுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் x1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஏ ஸ்கொயர். ஸோ இதுக்கு பார்க்குறோம், இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் m சரிங்களா, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் m, இதோட இது c கான்ஸ்டன்ட் ஓகே, c போட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், y1 a ஸ்கொயர் டிவைட் பை c, y1 a ஸ்கொயர் டிவைட் பை c, x1 டிவைட் பை m ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை c, அதுதான் வந்து x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் m டிவைட் பை c. இப்போ c ஈக்குவல் டு என்னது, இதுலேருந்து எழுதுகிறோம் ஓகே. c ஆல்ரெடி c நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே. என்னது லைன் வந்து ஒரு பாயிண்ட் சர்க்கிளும் ஒரு லைன் வந்து டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் அது ஓகே. c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர். ஸோ பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து என்னது x1 y1, இதுதான் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஓகே, x1, y1. ஸோ ஆல்ரெடி y1 கண்டுபிடிச்சிட்டோம் y1, ஸோ a ஸ்கொயர், ஸோ y1 c வந்து என்னது a இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர். ஸோ இப்போ a கேன்சல் ஆகும், a டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர், பாயிண்ட் y கிடச்சிருச்சு. அடுத்து x1 பாயிண்ட், ஸோ x1க்கு a ஸ்கொயர் m, cக்கு வந்து என்னது a மைனஸ் a ஸ்கொயர் m, a இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர். ஸோ மைனஸ் இப்போ வந்து a கேன்சல் ஆகும், மைனஸ் am டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர் இதோட வேல்யூ. ஸோ x1 y1 பாயிண்ட் என்னது x1 is minus am divided by root of 1 plus m square. இதில் வந்து a divided by root of 1 plus m square. ஸோ இங்கே என்னது cங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துரும். ஸோ அப்படின்னா 2 பாயிண்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கும், ஸோ இங்கே எப்படி மாற்றி எழுதிக்கிறோம் ஓகே. ஒரு பாயிண்ட் இது இல்லைன்னா இந்த பாயிண்ட் ஓகேவா, am divided by root of 1 plus m square minus a divided by root of 1 plus m square. ஏன்னா இந்த இப்போ பாசிட்டிவ் வேல்யூ இதை சால்வ் பண்ணியிருக்கோம், ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா இது வரும் சரியா. இந்த ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் பாயிண்ட் இன் சர்க்கிள் இஸ் ஓகேவா, இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் பாயிண்ட் P to a circle is y equal to mx plus or minus a into root of 1 plus m square. இதுதான் வந்து ஒரு
லைன் வந்து சர்க்கிள் மேலே டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா, சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + m²ங்கிறது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த பாயிண்டில் வந்து ரெண்டு கான்டாக்ட் ஆகுது அப்படிங்கிறது இது முக்கியம். ஏஎம் மைனஸ் ஏஎம் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + m², a divided by root of 1 + m² or am divided by 1 divided by root of 1 + m², minus a divided by root of 1 + m². ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஓகே, டேஞ்சன் ஒன்றும் இல்லை, x² அப்படின்னா x x1, y² y1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவ்வளோதான் இதில். சரியா, தேங்க்யூ.